வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜாதகத்துல பலதரப்பட்ட யோகங்கள் இருக்கும். இந்த யோகங்கள் நமக்கு எப்ப செயல்படும்? அதாவது நம்ம சொல்லுவோம் கஜகேஸ்வரி யோகம், விமல யோகம், அனப யோகம், அதே போல மாளவிகா யோகம், கிரகமாலியா யோகம், அதே போல இன்னும் பலதரப்பட்ட யோகங்கள் இருக்கிறது. அப்போ இந்த யோகங்கள் நமக்கு எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கஜகேஸ்வரி யோகம் செயல்படணும் அப்படின்னா, கஜம்னா நமக்கு யானை, கேசரினா சிங்கம். அப்போ அந்த யானைக்கு உண்டான அமைப்பில் இருக்கக்கூடிய கிரகம் குரு. அப்போ அந்த குருவுடைய திசையில அந்த கஜகேஸ்வரி யோகம் செயல்படும். இல்ல அந்த சூரியனுடைய திசை சிங்கம், சூரியனுடைய திசையில, அதாவது சூரியனுடைய திசையில அந்த யோகம் செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு பாக்கியங்களுக்கு உண்டான கிரகங்கள் உடைய திசை இல்லையா, நம் ஜாதகத்தில் ராசிக்கு 2, 5, 9, 11 கூடியவன் திசை வந்தாலே யோகங்கள் செயல்படும். இல்லைன்னா நமக்கு இருக்கக்கூடிய எந்த யோகமும் செயல்படாது. அதே போல அந்த யோகங்கள் செயல்படக்கூடிய நேரம் அப்படிங்கிறத நம்ம திடீர் விதத்துல செயல்படணும், எதிர்பாராத விதமாக செயல்படணும் அப்படின்னாலும் நமக்கு 8ஆம் இடத்துக்குடைய, அதாவது லக்னத்திற்கு 8 நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் வரும் பொழுது நமக்கு அந்த யோகம் செயல்படும். அந்த நேரங்களை கண்டுபிடித்து நம் யோகங்களை செயல்படுத்தினால், அந்த யோகங்களுக்கு தகுந்த சில விஷயங்களை செயல்படுத்தினால் நம்ம அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்துக்க முடியும். அப்போ நமக்கு எந்த மாதிரி திசை நடக்குது, எந்த மாதிரி புத்தி நடக்குது, அந்த புத்தி ராசிக்கு 8 கூடையவனா, லக்னத்துக்கு 8 கூடையவனா, ராசிக்கு 2, 5, 9, 11 கூடையவனா, லக்னத்துக்கு நல்ல ஸ்தானமானங்களில் உள்ள தசா புத்திகளான்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் யோகங்களை இயக்க முடியும், பாக்கியங்களை வர வைக்க முடியும். அப்போ அந்த மாதிரி அமைப்புலாம் நம்ம ஜாதகத்துல இருக்கும். அப்போ இந்த தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் உங்கள் கேரளா குருமணிகண்டன். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.